Alaikum friends, welcome back to our YouTube channel. This is Aathiqa from Cuisine. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் அது கூடவே எங்களை இன்ஸ்டா ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு ரெசிபி பண்ண போறோம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ நண்டு, 1/2 கப் தேங்காய், 3 தக்காளி, 2 வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 பூண்டு, 20 கிராம் இஞ்சி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 பச்சை மிளகாய் அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு. நண்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நாங்கள் அதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் ஒரு டீட்டெயில் ரீல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை கூட செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நம்ம நண்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸ்சர் அரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நண்டு மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வெசலில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டை ஆட் பண்ண போகிறோம். மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் அந்த ஸ்பைசினஸ்க்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது, பிகாஸ் நண்டே வந்து குக் ஆகும் போது தண்ணி விடும். சிம்மர்லேயே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அதுவே கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் நம்ம ஈஸியாக நண்டு கிரேவி ரெடி பண்ணிட்டோம். சுட சுட சாப்பாடு கூட சாப்பிடும் போது சூப்பர் யம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சீரியஸாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னா, சீ ஃபுட்டில் இருக்க டேஸ்ட்டே தனி. அதை கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து கேப்சர் பண்ணியிருக்கோன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மீன்வைல் உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.